ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது காஷ்மீரி தம் ஆலு. வெல்கம் டு அவர் மல்டி குசின் குக்கிங் சேனல். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டோம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. நான் ஒரு 350 கிராம்ஸ் இந்த மாதிரி சின்ன உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணி அதனோட மண் அழுக்கு இருந்ததெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை இதில் போட்டு ஒரு ஆஃப் பாயில் மாதிரி ஆகிற மாதிரி பாதி அளவு வெந்தால் போதும். ஸோ அந்த அளவு இதை வேக வைக்கலாம். ஓகே, இப்போது ஒரு 7 to 10 மினிட்ஸ் வரை நம்ம இதை வேக வச்சுருக்கோம். ஸோ இது பாதி அளவு வெந்தால் போதும். பாருங்கள், போர்க்கு ஒரு அளவு உள்ளே போகுது. ஸோ இந்த பதத்தில் இருந்தால் போதும். ஸோ நம்ம இதை எடுத்து மாற்றிடலாம். அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணி உருளைக்கிழங்கு தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இனி இந்த உருளைக்கிழங்கு இப்போ நான் பாதி வேக வச்ச உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு வேறு ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போது நம்ம இந்த உருளைக்கிழங்கை ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சாச்சு. தண்ணியெல்லாம் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை சின்ன உருளைக்கிழங்குனால நம்ம ரெண்டாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை இந்த ஃபோர்க் வச்சு லேசாக ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் ரவுண்டில் சுற்றி எல்லாம் ஓட்டை போட்டு வச்சுருக்கோம். நல்ல ஃபோர்க் வச்சு குத்தி வச்சுருக்கோம். ஸோ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க, நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். ஸோ இதில் நீங்கள் தேவைன்னா கடுகெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். கடுகெண்ணெய் இதுக்கு இன்னும் வேறு மாதிரியான நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். நான் இங்கே ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் இந்த உருளைக்கிழங்கை போட்டு வறுத்துக்கலாம். வாங்க, இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சிடுச்சு. இதை எடுத்து மாற்றிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த உருளைக்கிழங்கு எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ இதை மாற்றிட்டு நம்ம தம் ஆலு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு இது மாதிரியான ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். இது நல்லா சூடாகட்டும். இதில் நாம் இந்த உருளைக்கிழங்கு வறுத்த அதே எண்ணெயை கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே இது செய்வோம். ஸோ எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அது லேசாக பொரிஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட 3 டீஸ்பூன் நான் காஷ்மீரி மிர்ச் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ காரம் சேர்க்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் காரம் அளவு எடுத்துக்கலாம். ஸோ அதில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் கூட சேர்த்துருங்க. இப்போ இதில் நாம் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் நல்ல கட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அடித்து வச்சுருக்கோம். ஸோ அதை இது கூட சேர்த்துக்கலாம்.
ஸோ இதில் நீங்கள் அரைச்சி வச்ச சோம்பு பொடி இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட திரும்ப கடா மசாலா எடுத்து வச்சுருக்கேன், கரம் மசாலா. அதில் வந்து 1 இன்ச்சு பட்டை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய ஏலக்காய், ஒரு சின்ன ஏலக்காய் 1, அது போக கிராம்பு ஒரு 3 துண்டு, மிளகு ஒரு 5-6 பீஸு. இது கூட சேர்த்துருவோம். இஞ்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சியும் காஷ்மீரி மிர்ச்சும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அதுதான் நம்ம இங்கே காரத்துக்காக சேர்த்துருக்கோம். நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போது நம்ம ஒரு 10-15 நிமிஷம் இது சிம்மில் வச்சு வேக விட்டுருந்தோம். இப்போ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி திக்காக வேணும்னா நீங்கள் தண்ணி குறைச்சிக்கலாம். ஸோ இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இனி நீங்கள் கேரவே சீட்ஸ் இருந்துன்னா போடலாம், அப்படி இல்லைன்னா இந்த கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இது ரொட்டி கூட, ஜீரா ரைஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிளேட்டிங் பண்ணிடலாம்.